இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் சுற்றுப்பயணங்களை முடித்து தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. இரு நாடுகளிலும் அதன் தலைவர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தினார். மகாராஷ்டிராவில் நர்சரி பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியினர் கொட்டும் மழையில் போராட்டம். சென்னையில் நடைபெறும் கார் பந்தயம் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் கார் பந்தயம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேட்டி. சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் முதல் நாளில் மக்கள் இலவசமாக பார்க்க அனுமதி. அதிகாரிகள் உடனான ஆலோசனையை தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நிதி நிறுவன மோசடியில் கைதான தேவநாதனின் 27 வங்கி கணக்குகள் முடக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நடிகர் விஜய் தங்களை இல்லத்தில் சந்தித்ததில் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் இல்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். கடவுள் இல்லை என்று கூறிவிட்டு திமுக தற்பொழுது விழா நடத்துவது மக்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தும். நேரத்திற்கு ஏற்றது போன்று மாற்றி பேசுவது திமுகவிற்கு வழக்கமாக உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆன்மீக பூமிதான். யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. ஒன்று, ஹைதராபாத்தில் ஏரி ஆக்கிரமிப்பில் இருந்ததாக நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான மண்டபம் இடிப்பு. ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டிற்கு நாகார்ஜுனா மறுப்பு. தவறான நடவடிக்கை எனவும் கண்டனம். ஓட்டுக்காகவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். சிறுபான்மையினர் மாநாடு என்றால் முதலமைச்சர் நேரில் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா என்றும் கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை. சம்பவ செந்திலின் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் குறித்து விசாரித்ததாக தகவல். குமரி கடல் உள்வாங்கி காணப்படுவதால் சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து. கடலில் இயல்பு நிலை திரும்பிய பின்பு மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என்று கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளிலும் அவைகளாத முருகன் கோயில்களிலும் தமிழக அரசின் சார்பில் திருப்பணிகள் நடைபெறுகின்றன. திமுக அரசை ஆன்மீக பெரியர்கள் உட்பட அனைவரும் பாராட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் தாய்மைப்பான நிதி கட்சி ஆட்சியில்தான் இந்து சமய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெறுவதோடு திருக்கோவில்களில் பாகுபாடு காட்டாத சமூகம் உருவாக்க வேண்டும் என்றும் கருத்து. அனைத்துலக முருகன் மாநாட்டையொட்டி பழனியில் திறக்கப்பட்ட கண்காட்சி. அறுபடை வீடுகளின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் காட்சிகள். VR தொழில்நுட்பத்தில் கோயில்களை தரிசிக்க ஏற்பாடு. பழனி அனைத்துலக முருகன் மாநாட்டில் பங்கேற்ற பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட 10 பொருட்கள் அடங்கிய பிரசாத பரிசு. முருகன் புகைப்படம், பஞ்சாமிர்தம், விபூதி, லட்டு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம். கார் பந்தய ஏற்பாடுகள், வீரர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகள் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க எதிர்ப்பு. மதுரை உசிலம்பட்டி அருகே அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். விஜய் கட்சி துவங்கியிருப்பதால் சிதைந்து இருக்கும் கட்சிகளுக்கு பாதிப்புதான். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.